வல்லமை இறங்கும்படியாக ஜெபிக்கிறேன். வல்லமை இறங்கட்டும். அபிஷேகம் அபிஷேகம் ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிறதுல ஒரு தங்கச்சியை பார்க்கிறேன். உங்க அப்பா அம்மா உடைய வற்புறுத்தலினாலதான் இந்த காலேஜில் சேர்ந்தேன். ஆனா அந்த படிப்பு உனக்கு படிக்க பிடிக்கல. இருந்தாலும் நான் அடுத்த வருஷம் இந்த காலேஜை விட்டு போயிடலாமான்னு இருக்கேன். ஒரு சகோதரியை பார்க்கிறேன். நீ விரும்பினால் வரலாம். நான் சொல்றது உண்மையா இல்லையா? உண்மை. ஹல்லேலூயா. உன் சூழ்நிலை உன்னுடைய பேர் இயேசுவுக்கு தெரியும். இங்க தங்கச்சி உன் சொல்றேன், இந்த படிப்பை நீ படித்து முடி. இந்த பிஎஸ்சி நர்சிங்க முடி. கர்த்தருடைய நட்சத்திரமாய் ஜொலிக்க பண்ணுவார். ஹல்லேலூயா. இந்த பேர் எனக்கு திரும்பமாய் கர்த்தருடைய ஆவி எனக்கு காமி சொல்லிக் கொண்டே இருக்கிறார். யாரு எனக்கு தெரியல. உன் குடும்பத்துக்கு இவருடைய ஒரு பெண்ணுடைய பேர் சந்தியா. சந்தியா வாமலே யாருது? தங்கச்சியா? ஹல்லேலூயா. உன் தங்கச்சி பேர் என்ன? சந்தியா. சந்தியா. ஹல்லேலூயா. என்னுடைய தலைமுறைகளை இங்கே பாரு, உன்னுடைய குடும்பம் இத்தனை வருஷம் தலைமுறையாய் தொடர்ந்து வந்த சாபம் இருந்த ஆண்டவர் அதை விடுதலாக்குறார். உன் தங்கச்சி நிமித்தமா ஒரு விசேஷத்த வாசல் உன் குடும்பத்துக்கு திறக்கப்படும். உன் தங்கச்சி படிப்புலையும் சரி, வரப்போகிற காரியங்கள், வேலை, அடுத்த காலங்களையும் சரி, ஆண்டவர் உன் தங்கச்சியை டாப் மோஸ்ட் ரேங்க்ல வைக்க போறார். ஹல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. நீ உன் தங்கச்சிட்ட போய் இன்னைக்கு முடிஞ்சோடனே நைட் கால் பண்ணி வீட்டுக்கு மேலே வந்து போய் சொல்லு, இயேசு உன் தங்கச்சியை சந்தியாவை நேசிக்கிறார் என்று. துறைத்தனங்களையும் அதிகாரங்களையும் முடிந்து கொண்டு வாங்க. அவைகள் மேல் இயேசு நாமத்தான் ஜெபிக்கிறேன். இந்த சரீரத்துக்கு வெளியே come out the name. அப்படியே வணக்கம் வச்சு. உம்மால் கூடும் எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும். நம்முடைய ஆண்டவர் 2024ஆம் ஆண்டு பாராளுமன்ற தேர்தலிலே கர்த்தருக்கு சித்தமான அரசியல் கட்சி தலைவர்கள், என் நாம் தெரிவிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால், அப்பொழுது பரலோகத்திற்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து தேசத்திற்கு சேமத்தை கொடுப்பேன்.